உங்களுடைய மொபைலில் தனித்தனி காண்டாக்ட்க்கு நீங்கள் தனித்தனியாக ரிங்டோனை செட் பண்ணிக்க முடியும். இதுக்கு முன்னெல்லாம் நீங்கள் எந்த ஒரு ரிங்டோன் செட் பண்ணுறீங்களோ அந்த காண்டாக்ட் நம்பரை மெயிலேருந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில கிரிட்டீரியா இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே கூகுள் டயலர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கூகுள் டயலரில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் இந்த செட்டிங்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் உங்களோட கூகுள் டயலர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே நமக்கு 3 லைன் இருக்கும், 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா வாய்ஸ் மெயிலுக்கு கீழே காண்டாக்ட் ரிங்டோன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு இது இல்லாமல் இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு உங்களுடைய கூகுள் காண்டாக்ட் அப்படிங்கிற ஆப்பை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிவிட்டு அப்புறம் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் ரிங்டோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு ரிங்டோனுக்கு நீங்கள் எந்த ஒரு காண்டாக்ட் ரிங்டோன் வைக்க போகிறீங்களோ அந்த காண்டாக்டை நீங்கள் இங்கே கொடுக்கணும். ஆட் காண்டாக்ட் ரிங்டோன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு நம்பருக்கு நீங்கள் செட் பண்ணிங்களோ அந்த நம்பரை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சிஸ்டத்தில் சில டிஃபால்ட்டாகவே நமக்கு ஒரு சில ரிங்டோன் இருக்கும். அதை வேணுமா, இல்லை நீங்கள் உங்களுடைய மொபைலில் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்களா அந்த ரிங்டோனை செட் பண்ணணுமா அப்படின்னா மேலே இருக்கிறது ஆன் திஸ் டிவைஸ் அப்படின்னா உங்களுடைய மொபைல் இருக்கிற ரிங்டோனை நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நமக்கு மியூசிக் அப்படிங்கிற இடத்துல நிறைய ரிங்டோன் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்களா அந்த ரிங்டோன்லாம் அங்கே இருக்கும். உங்களுக்கு எந்த ரிங்டோன் நீங்கள் எந்த காண்டாக்ட் சேவ் பண்ணணுமோ அதை நீங்கள் அந்த கரெக்டாக சேவ் பண்ணி செட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இனிமேலுக்கு அவங்க அந்த பர்சன் கால் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் செட் பண்ண ரிங்டோன் தான் வரும். ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு அந்த கூகுள் டயலரில் நீங்கள் மறக்காமல் அப்டேட் பண்ணிட்டு செக் பண்ணுங்கள். அப்போ அந்த ஆப்ஷன் ஒரு சிலருக்கு வந்திருக்கு, ஒரு சிலருக்கு வராமல் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.